இன்னைக்கு இந்த கடகராசிக்கு எப்படி இருக்கு மேம் இந்த சூரிய பயிற்சி? கண்டிப்பாக கடகராசிக்கு எல்லாரும் இன்னைக்கு எதன் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்கன்னா, பணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை கடகத்துக்கு தரக்கூடியவர் யாருன்னா இந்த சூரிய பகவான் தான். பொதுவாக சந்திரனுக்கு ஒளியை கொடுக்கக்கூடியவரே சூரியன் தானே. அப்போ கடகத்திற்கு என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா இந்த சூரிய பகவானுக்கு தான். அதனால இந்த சூரியன் அவ்வளோ முக்கியம் கடகத்திற்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகம் சூரியன் நல்லா இருந்ததுன்னா அவங்களுடைய வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கும். நல்லா சூப்பராக பேசுகிறாங்கப்பா, வாய் உள்ள பிள்ளை எங்கே போனாலும் பிழைச்சிக்கும் அப்படிங்கிற வார்த்தை இந்த கடகத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சூரியன் இருந்தாக்கா அவ்வளோ பாயிண்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்கன்னு வச்சு. அடுத்து அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்திற்காக அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்க, பணம் வர்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறாங்க, பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறாங்க, ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றி அந்த பணம், பேச்சு, படிப்பு இது சம்மந்தமான நிகழ்வுகளுக்கு அவங்களுடைய மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு வணக்கம் அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னு கேட்டால் எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்கி உங்கள் சப்போர்ட் எல்லாம் கொடுத்து, உங்கள் கமெண்ட் எல்லாம் கொடுத்து, எங்கள் ஜோசியர் சொல்கிற அத்தனை விஷயங்களும் நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பரிகாரம்லாம் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் அந்த கமெண்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் உங்களுக்கு என்னென்ன நிகழ்ச்சி, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நாங்கள் அலசி ஆராய்ஞ்சிட்ருக்குறோம். ஓகேவா? அதில் இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஜோதிடரை பார்க்குறோம். அவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஏஎல்பி ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்க அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லைங்க, அஸ்ட்ராலஜரை கற்றுக் கொடுத்துட்ருக்காங்களாம். அது ஒரே மாதத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், ஜாதகத்தை கற்றுக்கணும் அப்படின்னா ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுப்பாங்களாம், அதுவும் ஆன்லைனில். அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட நீங்கள் அழகாக கற்றுக்கலாம், ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம், எங்கேயும் நீங்கள் அலைய வேண்டிய வேலையும் கிடையாது, சூப்பராக கற்றுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கி எங்கள் ஜோசியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்கள்கிட்ட இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி, ஜூலை மாதத்தில் வர சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாம் ரெடியாக இருங்க. 12 ராசிக்காரங்களும் ரெடியாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? அவங்கள சந்திப்போம். வணக்கம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொன்னீங்க மேம். சொன்னதே அழகாக இருந்தது நீங்கள் சொன்னது. இப்போது மேம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே தான் இருக்கிறோம். இன்றைக்கி சூரிய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதத்தில் தான் வருது, பட் எனக்கு என்ன டேட்டுன்னு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். என்றைக்கு அந்த ஜூலை மாதத்தில் சூரிய பெயர்ச்சி வருது, அது எப்படி இருக்கும் 12 ராசிக்கும்? கண்டிப்பாக முதல்ல சூரிய பயிற்சினா என்னன்னு சொல்லுங்க. முதல்ல சூரியனை பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஆமாம், அதுதான் மெயின். ஆதித்யாய நமகன்னு சொல்லுவோமே. சூரியன் தான் எல்லாமே. நம்மளுடைய தலைமை கிரகம் என்ன அப்படின்னா சூரியன் தான். கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் மட்டும் கிடையாது. நம்ம உலகத்தில் ஜனிக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்கும் அவருக்கு அருணுகிரகம் இல்லாமல் உயிர்கள் ஜனிக்காது. அதனால் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான் தான். அப்படிப்பட்ட சூரியனின் நகர்வை வச்சு தான் அந்த மாத பலன்கள் எல்லாமே எடுக்கப்படுது. சூரியன் மட்டும்தான் கரெக்டாக எக்ஸாக்டாக தமிழ் மாதத்திற்கு 1ஆம் தேதியான பயிற்சி ஆகக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். நம்ம ஆங்கில மாதத்திற்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் தமிழ் மாதத்துக்கு தான் அவருடைய பயிற்சி முதல் தேதியிலேயே அந்த வீட்டுக்கு மாதம் எப்படி 1ஆம் தேதியான வாடகை கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த சூரியன் பயிற்சி ஆகிக்கிட்டே இருப்பார். அதில் இந்த கடக மாதம்னு சொல்லக்கூடிய ஆடி மாதம் 1ஆம் தேதி கடக ராசிக்குள்ள சூரியன் பயிற்சி ஆவார். 16 ஆங்கிலத்திற்கு 16/7
அந்த நைட் நேரத்தில் அவர் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த ஆடி மாதம் சூரிய பெயர்ச்சிக்கு ரொம்ப தை மாதத்துக்கு எவ்வளோ விசேஷம் இருக்கோ அந்த அளவுக்கு ஆடி மாதத்துக்கு அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. ஒரு விவசாயிக்கு தேவைங்கிறது சூரியனுடைய நகர்வுகளில் தான் விவசாயத்திற்கு அது ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியது. அதனால தான் ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு விவசாயத்துல இருந்து ஒரு உயிர்களினுடைய அத்தனை நகர்வுக்குமே அந்த சூரியனுடைய அனுகிரகம் ரொம்ப கட்டாயம் தேவை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நம்மளுக்கே விட்டமின் இ வேணும்னா சூரியன் கிட்ட தானே நிற்க சொல்கிறாங்க. நமக்கே சூரியன் தேவைப்படுது. விட்டமின் டி அண்ட் இ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அது விட்டமின் டிங்கிறது ரொம்ப சூரியனுடைய அனுகிரகத்தில் தான். அந்த ஸ்கின் நல்லா இருக்கணும், ஒருத்தங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா விட்டமின் டி அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த சூரியன் வந்து கடகராசிக்குள்ளே உக்கிரத்தை தணித்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக பயணிக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது உத்தராயணம் தக்ஷிணாயணம்னு 2 அயனங்கள் இருக்குது. அது அயனம்னா பாதைன்னு அர்த்தம். சூரியன் பயணிக்கக்கூடிய பாதை மாற்றம் அப்படிங்கிறது. அதை தை மாதத்தில் உத்தராயணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஆடி மாதத்தில் தக்ஷிணாயனம் அவருடைய உக்ரம் தணியக்கூடிய காலகட்டங்கள், இனி வரக்கூடிய காலகட்டங்கள். இதுவரையும் அக்னி நட்சத்திர எல்லாம் ரொம்ப தவிச்சு போயிட்டோம் இல்லையா? அதனால இனிமே அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக நம்மளுடைய ஜென்ரலாக நம்மளுடைய பூமிக்கே அந்த மாதிரி ஒரு தன்மையில் அவர் பயணிக்க போகிறார். இப்போ இந்த கடகத்துக்குள்ளே வரக்கூடிய இந்த சூரியனுக்கு ஒரு 2 பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, நம்ம சூரியன் சந்திரன் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமான கிரகங்கள். நம்ம கண்ணால் முழுமையாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் எதுன்னா அந்த சூரியனும் சந்திரனும் தான். மற்ற கிரகங்கள்லாம் நம்ம நேரடியாக நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஏதாவது ஸ்கோப் வச்சு பார்க்கணும். விடிவெளி மட்டும் தூரத்தில் ஒரு புள்ளியாக தெரியும். மற்ற எல்லாமே இந்த சூரியன் முழுமையாக சந்திரனையும் முழுமையாக நம்மளால் பார்க்க முடியும். அதனால் அந்த சந்திரனுடைய வீட்டுக்குள்ளே அந்த சூரியன் பயணிக்கக்கூடிய அந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் இந்த சூரியன் கடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு உச்சத்துக்கு வர்றார். இந்த குரு உச்சம் வரும்போது பொதுவாக ஒரு ராஜா வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டார் இல்லையா? அவர் கேட்குறாருன்னா ராஜகுருங்கிற ஒருத்தர் பேர், அவருடைய பேச்சை மட்டும்தான், அவருடைய ஆலோசனைகளை மட்டும்தான் அங்கே எடுத்துக்குவார். ஒவ்வொரு அரசவையிலையும் ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பேச்சை மட்டும்தான் ராஜா கேட்பார். அப்படி அந்த குரு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த சூரியன் கடகராசிக்குள்ளே குருவும் சூரியனும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசிக்கக்கூடிய ஒரு காலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஜென்ரலாகவே இந்த மாதம் ஒரு பக்குவத்தோட மக்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு காலமாகவே இது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இயல்பாக கடகராசிக்குள்ளே பயணிக்கக்கூடிய சூரியன் நல்ல பலன்களை நிறைய செய்வார். சுப செலவுகளை அதிகமாக ஏற்படுத்துவார். அடுத்த ஆவணி மாதத்துக்கு பண்ணக்கூடிய அந்த திருமண காரியத்துக்கெல்லாம் இப்போவே தயாராகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த சூரியன் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடு சேர்ந்து பயணிக்கிறார்களா. ஆனால் எந்த ஒரு கிரகமே ஒரு நல்லது பண்ணால் ஒரு கெட்டதை கண்டிப்பாக பண்ணும். அப்படி பார்க்கும்போது இந்த சூரியன் குருவோடு சேரும் போது அது வேதை தோஷம்னு சொல்கிறது. இந்த வேதை தோஷம் என்ன பண்ணும், 2 புத்திசாலிகள் ஒரே உரைக்குள்ளே இருந்தால் என்ன பண்ணும், அந்த கிழிச்சிக்கிட்டு வெளில வந்துடும். அந்த மாதிரி அவங்களுடைய திறமைகளை காமிக்கணும்னு கொஞ்சம் அவசரத்தனமாக சில முடிவுகளை எடுத்து அவஸ்தைப்படக்கூடிய ஒரு காலத்தையும் இந்த குரு கொடுத்துருவார். இந்த சூரியனும் இணையும் போது கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நிதானமாக சட்டுன்னு முடிவெடுக்காமல் இந்த சூரியன் அடுத்த கட்டத்திற்கு பயிற்சி ஆகிற வரையும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த சூரிய பயிற்சி 12 ராசிகளுக்கும் போது ஒவ்வொரு ராசிக்கும் அவருடைய ரோல் என்ன, அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேம், சூரிய பயிற்சியை பற்றி ரொம்ப அதாவது புரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சிருக்கும் மேம். அவ்வளோ அழகாக சூப்பராக சொன்னீங்க. இப்போ அந்த சூரிய பயிற்சிக்கு 12 ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? கண்டிப்பாக பார்க்கணும். இன்றைக்கி இந்த கடகராசிக்கு எப்படி இருக்குது மேம் இந்த சூரிய பயிற்சி? கண்டிப்பாக கடகராசிக்கு எல்லாரும் இன்றைக்கி எதன் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்கன்னா பணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை கடகத்துக்கு தரக்கூடியவர் யாருன்னா அந்த சூரிய பகவான் தான். பொதுவாக சந்திரனுக்கு ஒளியை கொடுக்கக்கூடியவரே சூரியன் தானே. அப்போ கடகத்திற்கு என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா அந்த சூரிய பகவானுக்கு தான் இருக்குது. சூரியன் இல்லைன்னா சந்திரன் இல்லை.
சூரியன் இருந்தால் தான் இந்த சூரியனுடைய ஒளியை வாங்கி சந்திரனால் பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த சூரியன் அவ்வளோ முக்கியம் கடகத்திற்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகம் சூரியன் நல்லா இருந்ததுன்னா அவங்களுடைய வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கும். நல்லா சூப்பராக பேசுகிறாங்கப்பா, வாய் உள்ள பிள்ளை எங்கே போனாலும் பிழைச்சிக்கும் அப்படிங்கிற வார்த்தை இந்த கடகத்துக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சூரியன் இருந்தாக்கா அவ்வளோ பாயிண்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஆளுமை, அவங்க பேச்சில் அவ்வளோ ஆளுமை தெரியும். அதிகாரம் டோன் அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அவங்க சொன்ன சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதெல்லாம் பார்த்தா நம்ம சிஎம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமே. இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய் அப்படிதானே பேசிட்டு இருக்காரு. கரெக்டாக அவருடைய ஒரு ஆளுமை, அவர் பேச்சு திறமை எல்லாமே நல்லா இருக்கு. கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி அந்த கடகத்திற்கு அந்த பவரை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா சூரிய பகவான். சூரியன் நல்லா இருந்தாதான் அந்த பவர் கிடைக்கும். சூரியன் அவங்க ஜனன ஜாதகத்துல நல்லா இல்லை அப்படின்னா இந்த கடகம் எந்த லக்னமா போனாலும், அட்சய லக்னமா போனாலும் சரி, ஜனன லக்னமாக இருந்தாலும் சரி, ராசியாக இருந்தாலும் சரி, சூரியன் அவங்களுக்கு நல்லா இருந்தால் தான் வார்த்தைகள்னால பேச்சினால ஜெயிக்க முடியும். பணம் அவங்களுக்கு குறையாம பல வழியில வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த கடகத்திற்கு இந்த கடக மாசத்துக்குள்ளேயே சூரியன் கடகத்துக்குள்ளேயே என்ட்ரி ஆகிறதுனால பணத்தை இழுத்துக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பார். ஆனா இதுல என்னன்னா அந்த பணத்தை கையில தக்க வச்சுக்கிறதும் செலவு பண்றதும் உங்க கையில தான் இருக்கு. தண்ணி மாதிரி செலவு பண்ணுவீங்க. ஏன்னா கடகத்துக்குள்ளேயே நீர் ராசிக்குள்ள பணம் தனாதிபதி வர்றாரு. அப்போ பணம் அப்படி உங்களுக்கு வரும். பல வழியில வந்தாலும் பல வழியில 2 வழியில வந்தா 4 வழியில செலவாகும், ஓடிடும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு கொடுக்கும். அதனால ரொம்ப சிக்கனத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு நல்ல சாதகமான பலன்களை ஏற்படுத்திடும். படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்காங்கன்னா இந்த மாசம் சரியா படிக்க மாட்டாங்க. இப்போதான் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதனால் படின்னு பிள்ளைங்களை போட்டு வருத்த வேண்டாம். அதனால் ஃப்ரீயாக விட்டுருங்க இந்த மாதம். அடுத்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்திற்காக அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்க, பணம் வர்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறாங்க, பணத்தை சேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுறாங்க, ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றி அந்த பணம், பேச்சு, படிப்பு இது சம்மந்தமான நிகழ்வுகளுக்கு அவங்களுடைய மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கண் எரிச்சல் அதிகமாக வரும். அந்த கண்ணில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த தலையினுடைய நரம்புக்கு ரத்த ஓட்டம் சீராக இல்லாததுனால தலைவலி ஜாஸ்தியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது எரிச்சல், கண் உஷ்ணம், தலைவலி இதெல்லாம் அந்த சூரியன் லக்னத்தில் ராசியில் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். அதை மட்டும் இவங்க சரி பண்ணிக்கிட்டால் போதுமானது. அதனால் தலையை ரொம்ப பராமரிச்சுக்கணும். தலையில் ட்ரை ஆக விடக்கூடாது. எண்ணெய் தலைக்கு இருக்கணும். தலைக்கு மண்டைக்கு சூடு ஏறுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த வார்த்தை இவங்களுக்கு இப்போ பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கணும், குளிர்ச்சியான எண்ணெய்கள் வச்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அந்த சோற்று கட்டாழை ஜூஸ் அவங்க குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த உடம்புக்கு அந்த உடம்பு வெப்பத்தை சமச்சீராக வச்சுக்கிறதுக்கு அது ரொம்பவே உதவும். அதுவே நல்லது மேம். கண்டிப்பாக அது இந்த காலகட்டங்களில் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஏன்னா ஆடி மாதம் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி சிவன் ஆலயங்களில் உள்ள நீர்நிலைகளில் நீராடுவது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் போய் அங்கே சங்கமேஸ்வரர் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடங்கள்ல, ஏன்னா குருவும் அங்கே சேர்ந்து சூரியனோட பயணிக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலில் நீராடி அவங்க இறை தரிசனம் பண்ணுறாங்க. இல்லை உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள நீர்நிலைகளில் நீராடுறீங்கனாலும் ரொம்ப இந்த மாதம் ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக கரெக்டாக பேசுங்க. அதே மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஞாபக மறதி இந்த நேரத்தில் அதிகமாகும். அதனால் கை மறதியாக பணத்தை எங்கேயாவது வச்சுட்டு தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு, பர்ஸை எங்கேயாவது வச்சுட்டு தேடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உண்டு. நிறைய பேருக்கு பர்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பயணங்களில் அந்த பர்ஸை மிஸ் ஆகாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கிறது நல்லது. பார்த்துக்கணும். பரிகாரம்லாம் ஏதாவது இருக்கா அவங்களுக்கு தான் சிவன் ஆலயங்களில் உள்ள நீர்நிலைகளில் நீராடுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கான பரிகாரம். தேங்க்யூ மேம். சூப்பராக அழகாக இந்த ராசிக்கு ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். வியூவர்ஸ், உங்களுக்கு எங்கள் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களுடைய நம்பர் வேணும்னா இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் எந்த பிரச்சனைனாலும், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குன்னா மேமை காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவங்கள நேரில் சந்தித்தா எனக்கு பெட்டருன்னு தோணுது. அப்படி நேரில் சந்திக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் கன்சல்டேஷன் இருக்குது, ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு சிறப்பான செய்தி என்னென்னா நீங்களும் ஜாதகம் கற்றுக்கலாம்
அப்படின்னு எங்கள் சாந்தி தேவி மேம் சொல்கிறாங்க. அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அதுவும் என்ன, ஒரே மாதத்தில் ஆன்லைன்லேயே கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டியதே அவசியமே கிடையாது. அழகாக ஆன்லைன்லேயே அவங்கக்கிட்டே நீங்கள் ஒரு மாதத்துக்கு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் வீட்டு ரிலேஷனு, உங்கள் ஃபேமிலி எல்லாரோட ஜாதகத்தையும் நீங்களே பார்த்துக்கிற அளவுக்கு அவ்வளோ அழகாக துல்லியமாக அவ்வளோ அழகாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் சாந்தி தேவி மேமை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.